புரொட்டஸ்ட் முடிக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்திற்காக உள்ள பிரதிநிதிகளை அவங்க கன்சல்ட் பண்ணாங்களா? போராட்ட களத்துல போய், அதாவது என் தங்கையோட போராட்டம் என்பது நீட்டை ஒழிப்பதற்கு. நாளை அடுத்த வருடம் என்டிஏல இதே ஒரு பேப்பர் லீக் அமர்ந்ததுன்னா திருப்பி எல்லாம் போராட்ட களத்துக்கு கூடுவோமா? 2016 இருந்து நீட் இருக்கு, 2014 வரைக்கும் இந்நாள் வரைக்கும் இருக்கு. வருஷ வருஷம் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்துட்டே இருக்கு. அப்ப நம்மளோட பார்வை என்னன்னா, நீட் எதிர்ப்பு என்பது சமூக நீதி பார்வை. அப்ப அமைச்சர்கள் வருவார்கள் போவார்கள், சிஸ்டம் மாறல. ஒன்றிய அரசு ஆட்சி முறைகள் வரும் போவோம், ஆனா சிஸ்டம் மாறல. அப்ப தெளிவா அது ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவுட்கம் சொல்றேன், விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுன்னா, ஒரு நாட்டின் அமைப்பு முறையில ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பாக நடக்கிற போராட்டத்தோட கூர்மை எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குன்னு இந்த போராட்டம் தெரியுது. ஏன்னா போராட்டம் கைவிடப்பட்டது என்று சிஜேபி தோழர்கள் சொல்லும் போது, சிஜேபிக்கு ஆதரவாக பல்வேறு இளைஞர்கள், மருத்துவ மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், சமூக செயற்பாட்டு எல்லாருமே அந்த புரொட்டஸ்டுக்கு நம்ம மிக வலிமையான தோள் கொடுத்தோம். ஆனா அந்த புரொட்டஸ்ட் முடிக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்திற்காக உள்ள பிரதிநிதிகளை அவங்க கன்சல்ட் பண்ணாங்களா? அவங்க கன்சல்ட் பண்ணிருக்கிற ஒரு நியாயமான விஷயம் நடந்திருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா நம் நீட் எதிர்ப்பு என்ற குரல் தோழர் அனிதாவோட அண்ணன் மணி அங்கே டெல்லிக்கு போய் போராட்ட களத்துல போய், அதாவது என் தங்கையோட போராட்டம் என்பது நீட்டை ஒழிப்பதற்கு, பேன் நீட் தான் எங்களோட கோரிக்கை என்று தமிழ்நாட்டு குரலாக அந்த போராட்ட மைதானத்தை பேசிட்டு வந்திருக்கார். அப்ப நீங்க ஒரு போராட்ட வடிவத்துக்கு நாங்க முடிச்சு கொள்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, உங்களுக்காக மாநிலங்கள், பல்வேறு மாநிலங்கள்ல போராடின தோழர்களுக்கு கூட ஒரு சிறிய கலந்துரையாடலாவது நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த சிறிய கலந்துரையாடல் பண்றதுக்கான நோக்கம் என்னவா இருந்திருக்கும்னா, ஆமா தர்மோந்தர பிரதான பதவி விலகணும் எங்களோட மையான கோரிக்கை நாங்க அறிவிச்சிட்டோம். ஓகே. ரெண்டாவது, நீட்னால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்கணும். ஓகே, அதெல்லாம் ரைட். ஆனா நாளை அடுத்த வருடம் என்டிஏல இதே ஒரு பேப்பர் லீக் அமர்ந்ததுன்னா திருப்பி எல்லாம் போராட்ட களத்துக்கு கூடுவோமா? அது பாசிபிளா என்ற ஒரு எளிமையான கேள்வியை கேட்கிறேன். ஏன்னா ஒரு மருத்துவ மாணவராக, பல்வேறு தேர்வுகள் எழுதின ஒரு மருத்துவ மாணவராக, இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ், அதாவது மருத்துவத்திலும் சரி மருத்துவ சரி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ், மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது பேப்பர் லீக் என்பது 2006 2004 தொடர்ச்சியாக நடக்கிற வேண்டிய விஷயம். ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்லாம் மொத்தமாகவே ஃபெயிலியர் அப்படின்னு பல்வேறு கமிட்டிகளை கூப்பிட்டு நாம விலகி இருக்கோம். இப்ப கடந்த ஆட்சி காலத்துல ஒன்றிய அரசுக்கு உள்ள எதிர்ப்பாக நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்கோம், டேட்டா ட்ரிவன் டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்கோம். தொடர் 2006 இருந்து 2016 வரைக்கும் 10 வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் நீட் இல்ல. ஏதாவது இதே மாதிரி ஒரு பேப்பர் கசிவு சம்பவம் இந்த 10 வருடத்துல ஏதாவது நடந்திருக்கா? நடந்ததே கிடையாது. அப்ப 2016 இருந்து நீட் இருக்கு, 2014 வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நடந்திருக்கு. வருஷ வருஷம் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்துட்டே இருக்கும். இங்க மாணவர்கள் துன்புறுத்துவாங்க, சென்டர் அலோகேஷன்ல பிரச்சனையாகும், பிறகு வினாத்தாள்கள் குளறுபடியாகும், அதை கரெக்ஷனுக்காக கோர்ட்டுக்கு போவாங்க, எல்லாரும் கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல போய் நிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் தொடர் நிகழ்வா இருக்கு. அப்ப சிஜேபி தோழர்கள் நடத்தின போராட்டம் என்பது நீட்டுக்காக கோச்சிங்குக்கு செலவு பண்ண மாணவர்களுக்கான போராட்டமா அப்படின்னு நான் கேட்கிறேன். நம்ம என்ன கேட்கிறோம், அந்த கோச்சிங் வசதி கூட இல்லாத குழந்தைகளை 10ஆம் வகுப்பிலேயே சயின்ஸ் குரூப் எடுக்காம தடுத்துல ஒரு மோசமான நீட் எதிர்த்து களம் அமைக்கிறது நம்மளோட களம். அப்ப நம்மளோட பார்வை என்னன்னா, நீட் எதிர்ப்பு என்பது சமூக நீதி பார்வை, ஒரு தேர்வு சீர்திருத்த பார்வை கிடையாது. நம்மளோட நீட்டோட பார்வை என்ன? மாநில சுயாட்சி பார்வை.
மாநில சுயாட்சி அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். ஏன் மாநிலத்துக்கு நம்ம வந்து கேட்கிறோம்? ஏன்னா இது ஒரு பரந்தப்பட்ட ஒரு நாடு, பல்வேறு மொழிகளுக்குள்ள ஒரு குழுமமா இருக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அப்படிதான் இருந்தது. 4ஆம் மருத்துவ படிப்பு எழுதும் போது 85 விழுக்காடு மாநில அரசு நடத்துற தேர்வு தான் நாங்க எழுதுவோம். அண்ணா பல்கலைக்கழகம் தான் அந்த தேர்வு நடத்தும். ஆனா 15 விழுக்காடு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போவோம். அந்த ஆல் இண்டியா தேர்வு கூட யார் நடத்துவாங்கன்னா ஒன்றிய அரசு கட்டுப்பாடு கீழே இருக்கிற ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ற நிறுவனம் தான் தேர்வு நடத்தும். இப்ப அந்த நிறுவனம் தேர்வும் கிடையாது. இப்ப முழுக்க முழுக்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்துட்டு எல்லா தேர்வும் இங்க நடத்துவாங்க. சொன்னா ஒரு கம்பெனிக்கு அவன் அவுட் சோர்ஸ் பண்றான், பல்வேறு பிரைவேட் கம்பெனிஸ் அவுட் சோர்ஸ் பண்ணி தேர்வு நடத்தும் போது எத்தனை குளறுபடிகள், மொழி மாற்றத்துல குளறுபடிகள், வினாத்தாள தவறான குளறுபடிகள் நடக்கிற ஒரு மோசமான தேர்வை வந்து நம்ம மேல திணிச்சிருக்காங்க. அந்த திணிப்புக்கு எதிர்ப்பான போராட்டம் தான் நம்மளோட போராட்டம், தமிழ்நாடோட போராட்டம். நீங்க அடிச்சு சொல்ற பாலன் இல்லத்துல சேர்ந்த அனைத்து இளைஞர்களும் ஒற்றுமற்ற குரல் என்பது பேன் நீட் தான். பேன் நீட் தான். ஏன்னா அந்த தோழர்கள் தமிழ்நாட்டோட வழி அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாடோட மருத்துவ கட்டமைப்பை எப்படி சீரழிக்குது நீட் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால கூண்டாங்க. அப்ப நீங்க வந்து பாஜக மேல இருக்கிற 15 வருஷம் மேல மக்களுக்கு மேல இருக்க கோபத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. மோடி அரசாங்கம் பண்ற எல்லா வகையான நடவடிக்கைகளுக்கும் வல்ல கோபத்தை வந்து பயன்படுத்திருக்கீங்க. ஒரு தேர்வு முறையினால அந்த கோபத்தை வந்து தனிச்சுன்னு ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கிற ஒரு முடிவு கூட என்ன இருக்குன்னா, அடுத்த தடவை நீங்க ஏதாவது தேர்வுல குளறுபடி இருந்தா நாங்க நீட்டை தடை பண்றதுக்கு போராடுவோம் என்ற போராட்டத்தில் சொன்னா கூட நம்ம வந்து ஓகே பரவாயில்ல, ரைட் ஆன் ட்ராக் இருக்கும். அப்ப அமைச்சர்கள் வருவார்கள் போவார்கள், சிஸ்டம் மாறல. ஒன்றிய அரசு ஆட்சி முறைகள் வரும் போவோம், ஆனா சிஸ்டம் மாறல. நம்ம கேட்கறது என்ன? நீட்டு நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு, நம்மனால் கட்டப்பட்ட அரசாங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நீட் விலக்கு சட்டம் ஒன்று நிறைவேற்றி ஆளுநர் திருப்பி அமைச்சாலும் திருப்பி கூட்டத்தை கூட்டு ஆளுநரை திருப்பி மறுபடியும் அமைச்சு பிறகு போராட்ட களங்கள் பார்த்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பும் போது, ஏன்னா பார்லமெண்டத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா மாநில அரசு ஏற்ற சட்டம் அதுக்கு அடிபட்டு போவோம் என்ற அரசியலமைப்பு சட்டத்துல ஒத்திசைவு பட்டியல கல்வி இருக்கிற சூழலை பார்த்துதான் இந்த சண்டையே. அப்ப ஜனாதிபதி ஒப்புதல் பெறும் போது அங்க இருக்கிற ஹோம் டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை, அங்க இருக்கிற ஆயுஷ் மினிஸ்டர் அனுப்புறா, இந்திய இறையாண்மைக்கே எதிர்பார்க்கிறது உங்களோட சட்ட முன்வடிவுன்றான். அப்ப இந்திய இறையாண்மைக்கே எதிர்பார்க்கிறவங்க எவ்வளவு பிடிவாதமாக உச்ச நீதிமன்றமும் ஒன்றிய அரசுல ஆட்சியாளர்களும் நீட்ட புடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எந்த வகையான நீங்க செயல்முறை கொண்டு வந்தது? அனைவரும் போராடுறாங்க. 2013 அல்டமஸ் கபீரோட ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. அவர் நீட்டை ரத்து பண்ணார் உச்ச நீதிமன்றம். பிறகு 3 வருஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு நீட்டை வந்து திணிச்சாங்க. அப்ப அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா, எப்படி ஒரு பல தரப்பட்ட பல மொழிவாரி மாநிலங்கள் உள்ள மாநிலத்தை ஒரு ஒற்றை தேர்வு எப்படி நடத்த முடியும், பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும்னு ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் பாஜக நீட்டை வந்து புடிச்சு வச்சிருக்காங்கன்னா, சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிக்கூடங்களும் சிபிஎஸ்இ ஸ்கூலா மாறிடுச்சு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருமொழி கொள்கை இல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருக்கு. அப்ப தெளிவா அது ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவுட்கம் சொல்றேன். 10 வருஷத்துல என்ன இருக்கு? 2016 இருந்து இந்நாள் வரைக்கும் பல்வேறு நீட் கோச்சிங் மையங்கள் உருவாக்கி வருடத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ற மாணவர்களால மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் நிலைமை உண்டாக்கிட்டாங்க. தனியார் மருத்துவ கட்டண கொலையை தடுப்பேன்னு சொன்னாங்க, ஒரு கட்டண கொலையை தடுக்கல. வெள்ளை பணமாக மாணவர்கிட்ட ஃபீஸ் வசூல் பண்றாங்க. அப்ப கட்டணமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மட்டும் நடக்கல தோழர்களே, தரம் உயரம்னாங்களே, இதான் மோசமான மோசடி. அதாவது அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் சேர்க்கிறதா நீட்டோட கட் ஆஃப் 722க்கு 640 வாங்கணும். ஆனா மத்த தனியார் மருத்துவக் கல்லூரியில சேர்றவங்களுக்கு 0 மார்க் மைனஸ் மார்க் வாங்கினா கூட நீட் முறையில போய் டாக்டர் ஆயிடலாம். அப்ப ஒருத்தர் 5 வருஷம் முடிச்சு வந்தவன்
நீ தனியார் கல்வியில முடிச்சு வந்த டாக்டரா இல்ல அரசாங்க மருத்துவக் கல்லூரி டாக்டரா, நோயாளிக்கு என்ன தெரிய போகுது? பிறகு எப்படி அரசாங்க பொது சுகாதார மையத்தில் எப்படி சேருவாங்க? அப்ப அரசாங்க பொது சுகாதார தளத்திலையும் நீட் வந்து எதிர்ப்பா இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிர்ப்பா இருக்குது, தரத்துக்கும் எதிர்ப்பா இருக்கிற இந்த சூழலை தான் 10 வருஷம் நமக்கு வந்த அபாயத்தை சொன்னோம். ஆனா இவ்வளவு அடிபட்டும் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியும் ஒரு அமைச்சரோட ரெசிக்னேஷன், அங்க நாங்க சீர்திருத்தம் கொண்டு வரோம் ஒரு மசோதா இருந்தா அது வெற்றின்னு கொண்டாடுவதை நம்ம யோசிக்கணும் தோழர்களே. அப்ப தமிழ்நாடு தான் சிஜேபி தோழர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும். என்ன பாடம் எடுக்கும்னா, நீங்க சமூக நீதி பார்வை என்ன என்று கேட்க வேண்டிய சூழல் இருக்கும். மாநில உரிமைகளுக்கான பார்வை என்ன என்ற சூழல் நம்ம இருக்கும். அப்ப சமூக நீதி தளத்துல பாக்குற பார்வையும் மாநில உரிமைகள் பார்க்கிற பார்வையில தான் நம்ம நீட் அப்ரோச் பண்ணணும். இந்த நீட் போராட்டம் பல்வேறு அமைச்சர்கள் பல கமெண்ட்ல கேட்டு ரொம்ப நொந்தாயிட்டு, ரொம்ப மன வருத்தம். முக்கியமாக நம்மளோட நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆனா பசங்க இன்னும் நல்லா படிக்கிறாங்கன்னு சில பசங்க வந்து சொன்னதா அவங்க வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வன்மம். இங்க இருக்கிற மாநிலத்துல நம்ம பிரதிநிதியா இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்கள், இது ஒன்றும் முக்கியம் இல்ல, நீட்டு மட்டுமே முக்கியம் இல்ல, பல்வேறு முக்கியமான விஷயம் இருக்குன்னு FTF ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டருக்கு முன்னாடி கமெண்ட் அடிக்கிறாங்க. அதுவும் தாங்கிக்க முடியல. பிறகு சில அமைச்சர்கள் இது நம்ம வேற சப்ஜெக்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப கடைசியா வந்து கல்வி அமைச்சர் வந்து சொல்லிட்டு போனாரு, நீட் ஒழிப்பு தான் எங்களோட கொள்கை, மாநில பட்டியலுக்கு கல்வியும் சுகாதாரம் கொண்டு வரணும் என்று சொன்னவர் கிட்ட கேட்கிறேன், 2021 நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மருத்துவராக நம்மளோட 1967 கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சியில கொண்டு வரப்பட்ட கல்வியும் சுகாதாரமும் ஒத்திசைவு பட்டியல் போட்டது தவறுன்னு என்ற கேஸ் இன்னும் நாங்க போட்டுட்டு இருக்கோம். 3 விவாதம் நடந்து முடிஞ்சிருச்சு ஹைகோர்ட்ல, 3 விவாதம் நடந்து போச்சு. அப்ப முந்தைய ஆட்சி இருந்த போது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களோட இம்ப்ளீட் அவங்க நாங்க கேட்டோம். ஏன்னா நான் ஒரு தொண்டு நிறுவனம் வழியாக அந்த கேஸ் போட்டிருக்கேன், கல்வியும் சுகாதாரம் மாநில பட்டியல் வரணும். அப்ப அந்த கேஸ் வந்து முந்தைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளீட் ஆனாங்க. ஆமா நாங்களும் இந்த கொள்கை தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்றதுக்கு வெயிட் பண்றது. ஏன் வெயிட் பண்ணுதா? ஒண்ணு எங்க கேஸ ஸ்குவாஷ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறோம், அங்கதான் தீர்வுன்னு. அப்ப மாநில அரசு இருக்கல, புதுசா வந்த மாநில அரசோட நிலைப்பாடு என்னன்னு அட்வொகேட் ஜெனரல்ல கடந்த 2.5 மாசமா கேட்டுட்டு இருக்கோம். என்னது கடந்த 2.5 மாசமா கேட்டுட்டு இருக்கோம் மாநில அரசு, தயவு செய்து இந்த கேஸ்ல இம்ப்ளீட் ஆகுங்க. ஜீரோ, நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அப்ப ஒன்றிய அரசுக்கு எந்த காரணத்தோடு நீங்க பகச்சிக்க கூடாதுன்னு என்ற ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க இருந்தீங்கன்னா, அப்ப அதுதான் உங்களோட கொள்கை நிலைப்பாடான் என்ற கேள்வியை மக்கள் மன்றத்தில் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.